இது டெல்லியில் வசிக்கும் ஒரு கோடீஸ்வர தந்தையின் மகனான ரித்திக் என்பவனுடைய கதை. ரித்திக்கின் தந்தை நகரின் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவரிடம் பல தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் மற்றும் இதர தொழில்கள் இருந்தன. அவர்களின் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இவ்வளவு இருந்த போதிலும் ரித்திக்கின் குணம் முற்றிலுமாக மாறுபட்டதாக இருந்தது. அவனுக்கு ஆடம்பரமான பார்ட்டிகள் மற்றும் பந்தாக்களை விட பயணம் செய்வதில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. டிசம்பர் 2025 நடந்த விஷயம் இது. தொலைக்காட்சியில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பனிப்பொழிவு பற்றிய செய்திகள் காட்டப்பட்டு வந்தன. வெள்ளை வெள்ளை என்று பனிப்போர்வையால் மூடப்பட்ட மலைகளையும் பனி நிறைந்த பள்ளத்தாக்குகளையும் பார்த்து ரித்திக்கின் மனம் ஏங்கியது. அவன் தனது 4 நண்பர்களை அழைத்து மலைப்பகுதிக்கு பயணம் செய்ய திட்டம் போட்டான். நண்பர்களும் உடனடியாக சம்மதித்தனர். ஏனென்றால் செலவை பற்றிய கவலை யாருக்கும் இருக்கவில்லை. அடுத்த நாளே அனைவரும் ஒரு சொகுசு காரில் ஏறி இமயமலையை நோக்கி புறப்பட்டனர். பயணம் மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் மலைக்கு அருகில் செல்ல செல்ல வானிலை மோசமடைந்து கொண்டே வந்தது. அதிக பனிப்பொழிவு காரணமாக மேலே செல்வது ஆபத்தானது என்று வழியில் பல இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சாகச விரும்பியான ரித்திக் இந்த விஷயங்களில் பெரியதாக கவனம் செலுத்தவில்லை. அவனது நண்பர்கள் நிச்சயமாக பயப்பட தொடங்கியிருந்தனர். அவர்கள் ஒரு மலை கிராமத்தை அடைந்தபோது உள்ளூர் மக்களும் மேலே செல்ல வேண்டாம் என்று தடுத்தனர். நண்பர்கள் அங்கிருந்தே திரும்பி செல்ல முடிவு செய்தனர். ஆனால் ரித்திக் தனியாக மேலே செல்ல துணிந்தான். வாழ்க்கையில் இதுபோன்ற வாய்ப்புகள் அடிக்கடி வராது என்று அவன் நினைத்தான். நண்பர்கள் திரும்பிய பிறகு அவன் தனியாக தன் காரை எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்றான். தனக்கு முன்னால் தன் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பது அவனுக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. அடுத்த 2 நாட்களுக்கு ரித்திக் வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்தான். பனியால் மூடப்பட்ட பள்ளத்தாக்குகளை பார்த்தான். சிறிய கிராமங்களை பார்த்தான். நிறைய புகைப்படங்களையும் எடுத்தான். ஆனால் 3வது நாள் வானிலை திடீரென மிகவும் மோசமானது. பலத்த பனிப்பொழிவு தொடங்கியது. சாலையில் வாகனங்களின் நீண்ட வரிசை நின்றது. ரித்திக்கின் காரும் அதே போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. ஆரம்பத்தில் சிறிது நேரத்தில் பாதை சரியாகிவிடும் என்று அவன் நினைத்தான். ஆனால் பல மணி நேரங்கள் கடந்தும் நிலைமை மேலும் மோசமடைந்தது. மெல்ல மெல்ல அவனது காரின் எரிபொருளும் குறைய தொடங்கியது. குளிர் மிக அதிகமாக இருந்ததால் அவன் காரின் ஹீட்டரை ஆன் செய்து உட்கார வேண்டியிருந்தது. போனின் பேட்டரியும் தீரும் நிலைக்கு வந்தது. அவன் உதவிக்காக பலமுறை அழைக்க முயன்றான். ஆனால் நெட்வொர்க் இல்லை. மாலைக்குள் அவனது போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. காரின் எரிபொருளும் கிட்டத்தட்ட தீர்ந்து விட்டது. சுற்றியிருந்த சில பயணிகள் தங்களது வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு நடந்து முன்னோக்கி சென்று கொண்டிருந்தனர். ரித்திக்கும் வேறு வழியின்றி அதே முடிவை எடுத்தான். அவன் தன் பையை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுடன் நடக்க தொடங்கினான். அவன் அறை முன்பதிவு செய்திருந்த ஹோட்டல் மிகவும் தூரத்தில் இருந்தது. பனிக்காற்று முகத்தில் சாட்டையால் அடிப்பது போல் வீசியது. ஆனால் அவனிடம் வேறு வழி இருக்கவில்லை. சில மணி நேரங்கள் அவன் அந்த பயணிகளுடன் தொடர்ந்து நடந்து சென்றான். ஆனால் இரவு நேரமாக தொடங்கியதால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க அவன் முடிவு செய்தான். அவன் ஒரு பெரிய பாறையின் அறையில் அமர்ந்தான். எப்போது அவனது கண்கள் அயர்ந்தன என்று அவனுக்கே தெரியவில்லை. ரித்திக் கண் விழித்து பார்த்தபோது சுற்றிலும் நிசப்தமாக இருந்தது. அவனுடன் நடந்து வந்த மக்கள் வெகு தூரம் முன்னோக்கி சென்று விட்டனர். மேலே வானத்தில் கார் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. கீழே சுற்றிலும் பனி மட்டுமே காணப்பட்டது. சில நொடிகள் அவன் பதற்றமடைந்தான். எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று அவனுக்கு புரியவில்லை. குளிர்ந்த காற்று அவனது உடலை மரத்து போகச் செய்தது. அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி நடக்க தொடங்கினான். வெகு தூரம் நடந்த பிறகு ஒரு குன்றின் மீது ஏறி பார்த்தபோது கீழே பள்ளத்தாக்கில் அவனுக்கு சில வீடுகள் தெரிந்தன. அந்த வீடுகளில் ஒரு வீட்டின் ஜன்னல் வழியே லேசான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு நம்பிக்கையின் கதிராக மாறியது. அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினான். பாதை எளிதாக இருக்கவில்லை. பலமுறை அவனது கால் வலிக்கியது. பலமுறை அவன் பனிக்குள் புதைந்தான். ஆனால் எப்படியோ அவன் அந்த வீட்டை சென்றடைந்தான். அங்கு சென்று அவன் கதவை தட்டினான். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. அவனுக்கு முன்னால் தோராயமாக அவனது அதே வயதுடைய ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அந்த இளைஞன் ஆச்சரியத்துடன் அவன் யார் என்று கேட்டான். ரித்திக் தன் முழு கதையையும் கூறினான். அந்த இளைஞனின் பெயர் விமல். அவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் ரித்திக்கை உள்ளே அழைத்தான். மலைப்பகுதியில் வாழும் மக்களின் எளிமை மற்றும் மனிதநேயத்தின் முதல் அனுபவம் இதுதான். இது ரித்திக்கு கிடைத்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடனே ரித்திக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அறையில் விறகு அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதன் கதகதப்பு வீடு முழுவதும் பரவி இருந்தது. விமல் அவனை அமர வைத்து தன் தங்கை ரியாவிடம் டீ போடுமாறு கூறினான்.
சில நிமிடங்களிலேயே ரியா சூடான டீயுடன் அவன் முன்னால் வந்தாள். ரித்திக்கின் பார்வை அவள் மீது விழுந்ததும் அவன் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டு நின்று விட்டான். ரியாவின் அழகு எந்த ஒரு சினிமா நடிகையும் போன்றது அல்ல. ஆனால் அவளது முகத்தின் எளிமையிலும் கண்களின் அப்பாவித்தனத்திலும் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு இருந்தது. ரியா புன்னகையுடன் டீ கப்பை அவனை நோக்கி நீட்டிவிட்டு உள்ளே சென்றாள். ரித்திக் டீயை குடித்ததும் அவனது உடலில் உயிர் திரும்பியது போலிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு விமல் அவனுக்கு உடுத்திக்கொள்ள உலர்வான ஆடைகளை கொடுத்தான். ஏனென்றால் அவனது ஆடைகள் பனியில் நனைந்திருந்தன. அந்த வீட்டில் விமல், அவனது தங்கை ரியா மற்றும் அவனது அம்மா வசித்து வந்தனர். அவர்கள் மூவரும் சேர்ந்து அவனை ஏதோ ஒரு புதிய விருந்தினர் போல் நடத்தாமல் தங்களின் குடும்ப உறுப்பினர் போல பார்த்து கொண்டனர். இரவில் ரித்திக் படுக்கையில் படுத்திருந்த போது இந்த உலகில் பணத்தை விடவும் மேலான சில விஷயங்கள் இருக்கின்றன என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். யாரிடம் அதிகமாக எதுவும் இல்லையோ அந்த மக்கள்தான் இன்று அவனுக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டிருந்தார்கள். வெளியே தொடர்ந்து பனி பொழிந்து கொண்டிருந்தது. உள்ளே அடுப்பின் கதகதப்பிற்கு மத்தியில் ரித்திக் மெல்ல மெல்ல தூக்கத்தின் மடியில் ஆழ்ந்தான். அடுத்த நாள் காலை ரித்திக் எழுந்தபோது அவனது உடல்நிலை சரியாக இல்லை. தொடர்ந்து குளிர்ச்சியிலேயே இருந்ததால் அவனுக்கு கடுமையான சளி பிடித்திருந்தது. அவனது நிலையை பார்த்த விமல், இந்த சூழ்நிலையில் மேலே பிரயாணம் செய்வது சரியாக இருக்காது என்று தீர்க்கமாக கூறிவிட்டான். இந்த நேரத்தில் பயணம் செய்வது ஆபத்தானது என்பதை ரித்திக்கும் புரிந்து கொண்டான். அவன் தன் வீட்டிற்கு தொடர்பு கொள்ள முயன்றான். விமலின் மொபைல் போன் மூலமாக தன் பெற்றோருக்கு தான் நலமாக இருக்கும் தகவலை தெரிவித்தான். அவனது குரலை கேட்டதும் அவனது குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பேசி முடித்த பிறகு அவன் மீண்டும் அறைக்குள் வந்து அமர்ந்தான். வெளியே பனி பொழிந்து கொண்டிருந்தது. உள்ளே சமையலறையில் ரியா அவனுக்காக இஞ்சி டீ போட்டு கொண்டிருந்தாள். ரித்திக் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது பார்வை மீண்டும் மீண்டும் சமையலறையை நோக்கியே சென்று கொண்டிருந்தது. ஏன் இப்படி நடக்கிறது என்று அவனுக்கே புரியவில்லை. ஒருவேளை அது அந்த குடும்பத்தின் நல்ல குணத்தின் தாக்கமாக இருக்கலாம், அல்லது அவனது இதயத்தில் ஏதோ ஒரு புதிய உணர்வு பிறந்து கொண்டிருக்கலாம். தற்போதைக்கு இன்னும் சில நாட்களுக்கு தான் இந்த வீட்டில்தான் தங்கியிருக்க வேண்டும் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. வரவிருக்கும் இந்த சில நாட்கள் அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகின்றன என்பது அவனுக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் ரித்திக் கண் விழித்த போது அவனது உடல்நிலை முன்பை விட சற்று தேறி இருந்தது. இரவு முழுவதும் எடுத்த ஓய்வும் மருந்துகளும் வேலை செய்ய தொடங்கியிருந்தன. வெளியே பனியின் மெல்லிய அடுக்குகள் விழுந்து கொண்டிருந்தன. ஆனால் வானிலை முன்பு போல அவ்வளவு ஆபத்தானதாக தோன்றவில்லை. காலையில் ரியா அவனுக்கு டீ கொண்டு வந்தபோது அவன் புன்னகையுடன் நன்றி கூறினான். முதன்முறையாக அவர்கள் இருவருக்கும் இடையே சில நிமிடங்கள் உரையாடல் நடந்தது. பேச்சினூடே ரியா தன் கல்லூரி படிப்பை முடித்திருப்பதையும், ஆனால் கிராமத்தின் சூழ்நிலைகள் காரணமாக அவளால் மேல் படிப்பு படிக்க முடியவில்லை என்பதையும் ரித்திக் தெரிந்து கொண்டான். அவள் தன் தாயையும் அண்ணனையும் முழுமையாக கவனித்துக் கொள்கிறாள். இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை இருந்த போதிலும் அவளது முகத்தில் ஒருபோதும் எந்த ஒரு குறையும் தெரிந்ததில்லை. நாட்கள் நகர்ந்தன. ரித்திக் மெல்ல மெல்ல அந்த வீட்டின் ஒரு அங்கமாக மாறினான். சில நேரங்களில் அவன் விமலுடன் விறகு சேகரிக்க சென்றான். சில நேரங்களில் வீட்டின் சிறு சிறு வேலைகளில் கை கொடுத்தான். மாலையில் அனைவரும் அடுப்பின் அருகில் அமரும்போது மணிக்கணக்கில் பேச்சுக்களும் நீளும். அந்த பேச்சுக்களின் போதுதான் நிம்மதி என்பது விலையுயர்ந்த காரிலோ அல்லது ஆடம்பரமான பங்களாக்களிலோ இல்லை, மாறாக அன்பான உறவுகளுக்குள் தான் இருக்கிறது என்பதை ரித்திக் முதன்முறையாக உணர்ந்தான். மற்றொரு புறம் ரியாவும் இப்போது அவனுடன் வெளிப்படையாக பேச தொடங்கி இருந்தாள். அவளது கண்களில் ரித்திக்கிற்கான மரியாதையும் அத்தோடு இருவராலும் பெயரிட முடியாத ஏதோ ஒரு உணர்வும் இருந்தது. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு வானிலை முற்றிலும் சீரானது. சாலைகள் திறக்க தொடங்கின. இப்போது ரித்திக் வீட்டிற்கு திரும்புவது அவசியம் என்று கருதினான். ஆனால் கிளம்புவதை பற்றி நினைத்த மாத்திரத்திலேயே அவனது மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. ஏன் இப்படி நடக்கிறது என்பதை அவனாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் மாலை அவன் வீட்டிற்கு வெளியே நின்று தூரத்து மலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ரியா அவன் அருகே வந்து நின்றாள். சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு ரியா, இனி நீங்கள் சீக்கிரம் கிளம்பி விடுவீர்கள் என்றாள். ரித்திக் புன்னகைக்க முயன்றபடி ஒருவேளை நாளை என்றான். இதை கேட்ட ரியா சரி என்று மட்டும் சொன்னாள். ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் இருந்த சோகம் ரித்திக்கிற்கு தெரியாமல் போகவில்லை. அன்று இரவு அவனால் வெகுநேரம் தூங்க முடியவில்லை. அவனது மனதில் மீண்டும் மீண்டும் அதே கேள்விதான் சுழன்று கொண்டிருந்தது. இது வெறும் நட்பு தானா அல்லது அதற்கும் மேலானதா? ஆனால் அவனால் தன் உணர்வுகளுக்கு வார்த்தை வடிவம் கொடுக்க முடியவில்லை. மறுபுறம் ரியாவும் தன் அறையில் தூங்காமல் விழித்திருந்தாள். அவளும் முதன்முறையாக யாரோ ஒருவர் பிரிந்து செல்வதன் வழியை உணர்ந்து கொண்டிருந்தாள்.
இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்த உணர்வு தங்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று இருவருமே நினைத்தனர். காலையில் விடைபெறும் நேரம் வந்தபோது அனைவரும் சாதாரணமாக இருக்க முயன்றனர். ஆனால் அனைவரது முகத்திலும் ஒரு மெல்லிய சோகம் தெளிவாக தெரிந்தது. ரித்திக் விமலுக்கும் அவனது தாய்க்கும் நன்றி கூறி தமக்கு செய்த இந்த உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறினான். பிறகு அவன் விமலிடம் தன்னை பிரதான சாலை வரை வந்து வழி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டான். விமலும் சம்மதித்தான். அப்போது ரித்திக்கின் பார்வை அமைதியாக வாசலில் நின்று கொண்டிருந்த ரியாவின் மீது விழுந்தது. திடீரென்று அவனது மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அவன் புன்னகையுடன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் நகரத்திற்கு வரலாம், சில நாட்கள் சுற்றி பார்த்துவிட்டு பிறகு வரலாம் என்றான். விமல் முதலில் சற்று தயங்கினான். ஆனால் ரியாவின் கண்களில் தெரிந்த பிரகாசத்தை கண்டு சம்மதித்தான். அவனது தாயும் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக அனுமதி அளித்தார். சில மணி நேரங்களுக்கு பிறகு மூவரும் தங்களது பயணத்தை தொடங்கினர். மலைகளில் இருந்து கீழே இறங்கும் போது ரியா மீண்டும் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இது எல்லாமே புதியதாக இருந்தது. வழிநெடுகிலும் அவளது மகிழ்ச்சியை கண்டு ரித்திக்கின் முகத்திலும் புன்னகை நீடித்திருந்தது. முதலில் அவர்கள் ஒரு பெரிய நகரத்தை அடைந்தனர். அங்கு ரித்திக் அவர்களை 2 நாட்கள் சுற்றி காட்டினான். அவன் அவர்களுக்கு பூங்காக்கள், சந்தைகள் மற்றும் பல அழகான இடங்களை காட்டினான். விமலும் ரியாவும் எல்லாவற்றையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த 2 நாட்களில் ரித்திக்குக்கும் ரியாவுக்கும் இடையே இருந்த தூரமும் குறைந்தது. இருவரும் மணிக்கணக்கில் பேசினர், சிரித்தனர். மேலும் ஒருவருக்கொருவர் விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொண்டனர். ஆனால் இதயத்தின் மிக முக்கியமான விஷயம் இன்னும் இருவரின் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் டெல்லியை சென்றடைந்தனர். ரித்திக்கின் வீட்டை கண்டு விமலும் ரியாவும் வாயெடுத்து போயினர். அவ்வளவு பெரிய பங்களாவை அவர்கள் சினிமாவில் மட்டும்தான் பார்த்திருந்தார்கள். ரித்திக்கின் பெற்றோரும் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர். இந்த மக்கள்தான் தங்கள் மகனின் உயிரை காப்பாற்றினார்கள் என்பதை தெரிந்ததும் அவர்கள் மனதார நன்றி கூறினர். அடுத்த 2 நாட்களுக்கு ரித்திக் அவர்களுக்கு டெல்லியை சுற்றி காட்டினான். கடற்கரைக்கு அழைத்து சென்றான். பெரிய பெரிய கட்டிடங்களையும் நகரத்தின் விடிவிளக்கு வெளிச்சத்தையும் கண்டு ரியா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு கவலையும் இருந்தது. அவளும் ரித்திக்கும் வேறு உலகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒருவேளை இதனால் தான் என்னவோ அவள் ஒருபோதும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் தைரியத்தை வரவழைத்து கொள்ளவில்லை. அங்கே ரித்திக்கு நிலையும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருந்தது. ரியா தன்னை வெறும் ஒரு நண்பனாக மட்டுமே நினைக்கிறாளோ என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக விமலும் ரியாவும் தங்களது கிராமத்திற்கு திரும்ப வேண்டிய அந்த நாளும் வந்தது. விடைபெறும் நேரத்தில் ரித்திக் தன் மனதிலுள்ள விஷயத்தை கூறிவிட வேண்டும் என்று பலமுறை நினைத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனது அடிகள் பின்வாங்கின. மறுபுறம் ரியாவும் ஏதோ கூற விரும்பினாள். ஆனால் அவளது உதடுகள் வரை வந்த வார்த்தைகள் அப்படியே திரும்பிவிட்டன. இறுதியாக இருவரும் புன்னகையுடன் மட்டுமே ஒருவருக்கொருவர் விடை பெற்று கொண்டனர். விமல் தன் தங்கையை அழைத்து கொண்டு மீண்டும் மலைப்பகுதியை நோக்கி புறப்பட்டான். வாகனம் கண்ணிலிருந்து மறையும் வரை ரித்திக் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் மெல்ல வீட்டிற்குள் வந்துவிட்டான். ஆனால் அவனது மனமோ அந்த மலை கிராமத்திலேயே தங்கிவிட்டது போல் இருந்தது. நாட்கள் நகர தொடங்கின. வேலைகள் தொடர்ந்து நடந்தன. வாழ்க்கையும் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு முகம் மட்டும் அவனது நினைவுகளில் மீண்டும் மீண்டும் வந்து போனது. சில நேரங்களில் ரியாவின் புன்னகையும் சில நேரங்களில் அவளது பேச்சுக்களும் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. அவன் பலமுறை விமலுக்கு போன் செய்து சாதாரணமாக பேசுவது போல ரியாவின் நலத்தை பற்றியும் விசாரித்துக் கொள்வான். அங்கே ரியாவும் தன் கிராமத்து ஜன்னல் வழியை தூரத்து மலைகளை பார்க்கும்போது அவளுக்கு டெல்லியின் நினைவுகள் வர தொடங்கின. இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டனர். ஆனால் இருவருமே இது தங்களது ஒருதலை பட்சமான உணர்வு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருந்தனர். இப்படியே காலம் கடந்தது. பார்ப்பதற்குள்ளேயே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஓடிவிட்டன. பிறகு ஒரு நாள் திடீரென்று விமலிடமிருந்து ரித்திக்கு போன் வந்தது. போனை எடுத்தவுடனே ரித்திக் புன்னகையுடன் விமலின் நலனை விசாரித்தான். சில சாதாரண பேச்சுக்களுக்கு பிறகு விமல் சற்று தயக்கத்துடன், அண்ணா, உங்கள் கம்பெனியில் எனக்கு ஏதேனும் வேலை இருந்தால் அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றான். இதை கேட்டு ரித்திக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் சற்றும் யோசிக்காமல், நீ உடனே இங்கே வா, வேலை பற்றி கவலைப்படாதே என்றான். உண்மையில் கடந்த 1.5 வருடங்களில் இருவருக்குள்ளும் இருந்த நட்பு மிகவும் பலப்பட்டிருந்தது. விமலின் உழைப்பையும் நேர்மையையும் அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். சில நாட்களுக்கு பிறகு விமல் டெல்லியை வந்தடைந்தான். ரித்திக் அவனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து தன் தந்தையிடம் அறிமுகப்படுத்தினான். அவனது தந்தையும் விமலை அடையாளம் கண்டு கொண்டார். மேலும் கஷ்ட காலத்தில் தன் மகனுக்கு இவன்தான் உதவினான் என்பதையும் அறிந்திருந்தார்.
எனவே அவர்கள் தங்கள் கம்பெனியிலேயே அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தனர். விமலுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது. இப்போது அவன் முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்ய தொடங்கினான். நாள் முழுவதும் கம்பெனியில் கடுமையாக உழைப்பான். மாலையில் தன் கிராமத்திற்கு போன் செய்து தாயிடமும் ரியாவிடமும் நலம் விசாரிப்பான். அங்கே ரித்திக்குக்கும் இப்போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் அவன் அடிக்கடி விமலிடமிருந்து ரியாவை பற்றிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வான். சில நேரங்களில் அவளது உடல்நிலையை பற்றி விசாரிப்பான். சில நேரங்களில் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று அறிய முயல்வான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தன் உண்மையான உணர்வுகளை மறைத்து கொண்டான். ரியா தன்னை ஒரு நல்ல நண்பனாக மட்டும்தான் நினைக்கிறாள் என்று அவன் இன்னமும் நினைத்து கொண்டிருந்தான். அதனால் அவன் தன் மனதில் உள்ள விஷயத்தை யாரிடமும் கூறவில்லை. காலம் மெல்ல மெல்ல முன்னோக்கி நகர்ந்தது. விமல் அந்த கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகியிருந்தது. அவன் தன் வருமானத்தில் பெரும் பகுதியை சேமித்து வைத்திருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு கனவுதான் இருந்தது. தன் தாய்க்கு நல்ல முறையில் மருத்துவம் பார்க்க வேண்டும். தன் தங்கைக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு நாள் மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது அவன் ரித்திக்கின் வீட்டிற்கு சென்று, அண்ணா, நான் இன்னும் சில மாதங்களுக்கு கிராமத்திற்கு திரும்ப போகிறேன் என்று நினைக்கிறேன். அம்மாவின் உடல்நிலை முன்பு போல இல்லை. அத்தோடு ரியாவுக்கும் ஒரு வரன் வந்திருக்கிறது என்றான். இதை கேட்டதும் ரித்திக் சில நொடிகள் அப்படியே மௌனமானான். அவனது முகத்தில் இருந்த புன்னகை திடீரென மறைந்தது. அவன் சாதாரணமாக இருக்க முயன்றபடி, வரன் எப்படிப்பட்டது என்று கேட்டான். அதற்கு விமல், மாப்பிள்ளை பக்கத்து நகரத்திலேயே சொந்தமாக தொழில் செய்கிறார். குடும்பமும் நல்ல குடும்பம். வீட்டில் உள்ளவர்கள் கிட்டத்தட்ட சம்மதம் சொல்லிவிட்டார்கள் என்றான். இதை கேட்டதும் ரித்திக்கின் இதயத்தில் யாரோ ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்தது போல் இருந்தது. அன்றிரவு அவனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை. இவ்வளவு காலமாக தான் நினைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை இழந்து விடுவோமோ என்ற பயம் எவ்வளவு பெரியது என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் ஒருபோதும் ரியாவிடம் தன் காதலை வெளிப்படுத்தியதே இல்லை. இந்த உணர்வு தன் பக்கம் இருந்து மட்டுமே இருக்கிறது என்று அவன் நினைத்திருந்தான். இந்த எண்ணமே அவனை இன்னும் அதிகமாக புழுங்கச் செய்தது. அடுத்த சில நாட்களில் அவனது சோகம் எவ்வளவு அதிகரித்தது என்றால் அவனது பெற்றோர் கூட இந்த மாற்றத்தை உணரத் தொடங்கினர். ரித்திக்கின் பெற்றோருக்கு தன் மகனை பற்றி சிறு வயதிலிருந்தே நன்றாக தெரியும். ஏதோ ஒரு விஷயம் அவனை உள்ளுக்குள் நிச்சயம் உலுக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அவர்கள் பலமுறை அவனிடம் கேட்டனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் பேச்சை மாற்றிவிட்டான். ஒரு நாள் அவனது தந்தை கம்பெனியின் பழைய ஊழியரும் ரித்திக்கின் நெருங்கிய நண்பருமான சங்கர் என்பவரை அழைத்தார். ரித்திக் தன் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிலரில் சங்கரும் ஒருவன். சங்கர் நீண்ட நேரம் யோசித்த பிறகு எல்லா உண்மையையும் கூறிவிட்டான். ரித்திக் மலைப்பகுதியில் வசிக்கும் ரியாவை நேசிக்கிறான் என்பதை அவன் கூறினான். ஆனால் அவன் இந்த விஷயத்தை யாரிடமும் சொன்னதில்லை. இப்போது ரியாவுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், ஒருவேளை இதுதான் ரித்திக் இவ்வளவு மன வருத்தத்துடன் இருப்பதற்கு காரணம் என்றும் கூறினான். இதையெல்லாம் கேட்ட அவனது பெற்றோர் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தனர். தன் மகனின் வேதனைக்கான உண்மையான காரணம் அவர்களுக்கு முதன்முறையாக புரிந்தது. பணத்தால் எல்லா மகிழ்ச்சியையும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தங்கள் மகன் உண்மையிலேயே ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அவரை இழக்கும் வழி அவனது வாழ்நாள் முழுவதும் அவனுடனேயே இருக்கும். அதே கணத்தில் அவர்கள் மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்தனர். ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் யாரிடமும் சொல்லவில்லை. சங்கரிடம் கூட இந்த விஷயத்தை ரித்திக்கு தெரியக்கூடாது என்று கூறிவிட்டனர். இப்போது அவர்கள் தங்கள் மகனின் மகிழ்ச்சிக்காக தாங்களாகவே ஏதேனும் செய்ய விரும்பினர். அங்கே விமல் கிராமத்திற்கு திரும்பிவிட்டான். சில நாட்களுக்கு பிறகு அவன் போன் செய்து திருமண தேதி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது என்று கூறினான். இந்த செய்தியை கேட்டதும் ரித்திக்கின் பதற்றம் இன்னும் அதிகமானது. இப்போது அவனது கதை தொடங்குவதற்கு முன்பே முடிந்துவிடுமோ என்று அவனுக்கு தோன்ற தொடங்கியது. அவன் முன்பை போல சிரித்து பேசுவதில்லை. நண்பர்களையும் அதிகமாக சந்திப்பதில்லை. அவனது தாய் தினமும் அவனை அமைதியாக கவனித்துக் கொண்டே இருந்தார். இப்போது நாம் ஏதேனும் செய்யாவிட்டால் நம் மகன் உள்ளுக்குள் உடைந்து போய்விடுவான் என்று நினைத்தார். இறுதியாக ஒரு நாள் இரவு அவர் தன் கணவரிடம் இனி நாம் தாமதிக்க கூடாது என்று கூறினார். அடுத்த நாளே அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்ட தொடங்கினர். அவர்கள் விமலை தொடர்பு கொண்டு அவனது கிராமத்திற்கான முழு பாதையையும் கேட்டு தெரிந்து கொண்டனர். ஏதோ ஒரு முக்கியமான வேலை காரணமாக அவர்கள் வர விரும்புவதாக மட்டுமே விமலிடம் கூறப்பட்டது. விமலுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் அவன் பாதையை தெளிவாக சொல்லிவிட்டான். இங்கே ரித்திக்கு இந்த திட்டம் பற்றி ஒரு சிறு துரும்பளவும் தெரியாது. இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். தன் பெற்றோர் தனக்காக தான் கற்பனை செய்து கூட பார்க்காத ஒரு பெரிய அடியை எடுத்து வைக்க போகிறார்கள் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் மாலை அவன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிய போது அவனது தாய் மிகவும் சாதாரணமான தோணியில்
மகனே, நாளை காலை சீக்கிரம் தயாராகி விடு, நாம் வெளியே எங்கோ செல்ல வேண்டியிருக்கிறது என்றார். ரித்திக் எந்த கேள்வியும் கேட்காமல் வெறுமனே தலையசைத்தான். இப்போது அவனுக்குள் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் ஆர்வம் மீதம் இருக்கவில்லை. அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது என்பது அவனுக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் விதி அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பத்தை அவனுக்கு முன்னால் கொண்டு வர அமைதியாக தயாராகி கொண்டிருந்தது. இந்த பயணம் அவனை மீண்டும் ஒரு முறை அதே மலைப்பகுதியை நோக்கித்தான் அழைத்து செல்லவிருந்தது. எங்கிருந்து அவனது அந்த அரைகுறை கதை தொடங்கியதோ அதே இடத்திற்கு. அடுத்த நாள் காலை ரித்திக் அதிக கேள்விகள் கேட்காமல் தயாரானான். அவனது தாய் சூடான ஆடைகளை உடன் எடுத்துக்கொள் என்று மட்டும் கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன் பெற்றோருடன் காரில் அமர்ந்தான். ஆரம்பத்தில் ஏதோ ஒரு தொழில் விஷயமாகத்தான் வெளியே செல்கிறோம் என்று அவன் நினைத்தான். ஆனால் கார் செல்லும் பாதை மலைப்பகுதியை நோக்கி திரும்ப திரும்ப அவனது மனதில் பல கேள்விகள் எழத் தொடங்கின. அவன் 1-2 முறை கேட்கவும் முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனது தாய் புன்னகைத்தபடி, கொஞ்சம் பொறுத்திரு, எல்லாமே தெரிந்துவிடும் என்று கூறிவிட்டார். பல மணி நேர பயணத்திற்கு பிறகு மலைப்பகுதியின் குளிர்ந்த காற்று காரின் ஜன்னல்களில் மோத தொடங்கிய போது தான் முதலில் ரியாவை சந்தித்த அதே பகுதிக்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ரித்திக் புரிந்து கொண்டான். இதை நினைத்த மாத்திரத்தில் அவனது இதய துடிப்பு வேகமானது. அவனது பெற்றோர் அவனை ஏன் அங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரியவே இல்லை. மறுபுறம் அவனது பெற்றோர் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். மாலை நேரமாகும் போது அவர்கள் அந்த சிறிய கிராமத்தை அடைந்தனர். வழிநெடுகிலும் ரித்திக்கின் மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் நீடித்திருந்தது. ஒருவேளை அவர்கள் ரியாவின் திருமணத்திற்காகத்தான் வந்திருக்கிறார்களோ என்று அவன் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தான். இந்த எண்ணம் வந்த உடனே அவனது இதயம் இன்னும் கனத்தது. ஆனால் இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியாது. சிறிது நேரத்திற்கு பிறகு, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு அவன் ஒரு அறியாத விருந்தினராக தஞ்சம் புகுந்த அதே வீட்டிற்கு முன்னால் கார் சென்று நின்றது. வீட்டிற்கு வெளியே வந்த உடனேயே விமல் அவர்களை வரவேற்றான். ரித்திக்கின் பெற்றோர் வரப்போகிறார்கள் என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. ஆனால் அவனும் உண்மையான காரணத்தை யாருக்கும் சொல்லி இருக்கவில்லை. வீட்டிற்குள் அதே பழைய பாசமும் அரவணைப்பும் இருந்தது. விமலின் தாய் அனைவரையும் மரியாதையுடன் அமர வைத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ரியா டீ எடுத்துக்கொண்டு வந்தாள். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு அவளை நேரில் பார்த்ததும் ரித்திக் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டு நின்று விட்டான். ரியாவும் அவனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டாள். ஆனால் அவள் தன் உணர்வுகளை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. இருவருக்கும் இடையே சாதாரண பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அவர்களின் இதயங்களுக்குள் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு ரித்திக்கின் தாய் ரியாவிடம் தனியாக சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் என்று கூறினார். ரியா சற்று ஆச்சரியமடைந்தாள். ஆனாலும் மரியாதையின் காரணமாக அவரோடு அடுத்த அறைக்கு சென்றாள். அங்கு சென்றதும் ரித்திக்கின் தாய் நேரடியாக, மகளே, உனக்கு எந்த கட்டாயமும் இல்லை என்றால் நீ ரித்திக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பாயா என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் ரியா சில நொடிகள் அப்படியே மௌனமானாள். அவளது கண்களில் கலங்கின. அவள் மெதுவாக, ஆண்டி, நான் அவரை மிகவும் மதிக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என்னால் அவரை மறக்கவே முடியவில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாங்களோ மிகவும் சாதாரணமானவர்கள். அதனால் இப்படி ஒரு உறவு சாத்தியப்படும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்றாள். இதை கேட்டதும் ரித்திக்கின் தாயின் கண்களில் மகிழ்ச்சி பிரகாசித்தது. அவர் எதிர்பார்த்த அதே பதில்தான் அவளுக்கு கிடைத்தது. அங்கே வரவேற்பறையில் அமர்ந்திருந்த ரித்திக்கு ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது தாய் அறைக்கு திரும்பி வந்தார். மீண்டும் சாதாரண பேச்சுக்கள் தொடங்கின. பிறகு திடீரென்று அவர் தன் மகனை பார்த்து, ரித்திக், உன்னை புரிந்து கொண்டு உனக்கு துணையாக இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் ஒரு பெண் கிடைத்தால் நீ அவளை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். ரித்திக் அதிகமாக யோசிக்காமல், அப்படி ஒரு பெண் கிடைத்தால் கண்டிப்பாக என்று பதிலளித்தான். அவனது தாய் புன்னகைத்தபடி, அப்படி என்றால் நீ வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி ரியாவை நோக்கி காண்பித்தார். சில வினாடிகளுக்கு அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. தான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டோமோ என்று ரித்திக் நினைத்தான். விமலும் ஆச்சரியத்துடன் தன் தாயையும் ரித்திக்கின் பெற்றோரையும் பார்க்க தொடங்கினான். அப்போது ரித்திக்கின் தந்தை முழு விவரத்தையும் கூறினார். தன் மகனின் சோகத்தை தான் நீண்ட காலமாக கவனித்து வந்ததாகவும் இப்போது தனக்கு உண்மை தெரிந்துவிட்டது என்றும் அவர் கூறினார். ரியாவும் ரித்திக்கை விரும்புகிறாள் என்ற உண்மையையும் அவர் தெரிவித்தார். இதை கேட்டதும் ரித்திக்கின் கண்களில் கண்ணீர் முட்டியது. இவ்வளவு காலமாக தான் ஒருதலை பட்சமான காதல் என்று நினைத்து கொண்டிருந்த உணர்வு உண்மையில் இருபுறமும் இருந்திருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். மறுபுறம் ரியாவும் தன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை மறைக்க முயன்று கொண்டிருந்தாள்.
அந்த நொடியில் சில நேரங்களில் விதி மனிதனுக்கு மிகவும் தாமதமாக என்றாலும் அவனுக்குரிய உரிமையை கண்டிப்பாக கொடுத்துவிடும் என்பதை இருவரும் உணர்ந்தனர். இப்போது மிகப்பெரிய கேள்வி திருமணத்தை பற்றியதாக இருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு ரியாவுக்கு வந்த வரன் இன்னும் முழுமையாக முடிவாகவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்து கொண்டிருந்தது என்றும் விமல் கூறினான். இதை கேட்டதும் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதன் பிறகு இரு குடும்பத்தினரும் வெளிப்படையாக பேசிக்கொண்டனர். ரித்திக்கின் பெற்றோர் தங்களுக்கு எந்தவித வரதட்சணையோ அல்லது ஆடம்பரமான பந்தாக்களோ தேவையில்லை என்று திட்டவட்டமாக கூறினர். அவர்களுக்கு தங்கள் மகனின் மகிழ்ச்சி மட்டுமே தேவையாக இருந்தது. விமலின் தாய் உணர்ச்சி வசப்பட்டார். தன் மகளின் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. சில நாட்களிலேயே இரு குடும்பத்தினரும் திருமண தேதியை முடிவு செய்தனர். கிராமத்தில் ஏற்பாடுகள் தொடங்கின. ரித்திக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகவும் நிம்மதியான மனதோடு புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போது எந்த பயமும் இல்லை. எந்த பெண்ணை இழந்து விடுவோமோ என்று அவன் பயந்தானோ அவளே இப்போது அவனது வாழ்க்கையின் அங்கமாக மாறப்போகிறாள். திருமணத்தன்று ஒட்டுமொத்த கிராமமே மகிழ்ச்சியில் திளைத்தது. மிகவும் எளிமையான அதே சமயம் அழகான முறையில் அனைத்து சடங்குகளும் நடந்தேறின. ரியா மணப்பெண் கோலத்தில் மணமேடைக்கு வந்தபோது ரித்திக்கின் கண்கள் சில நொடிகள் அவளிடத்திலேயே நிலைத்து நின்றன. ஒரு காலத்தில் இந்த வீட்டிற்கு தான் ஒரு அறியாத விருந்தினராக வந்ததும் இன்று அதே வீட்டின் மகள் தன் வாழ்க்கை துணையாக மாறப்போவதையும் அவன் நினைத்து பார்த்தான். திருமணத்திற்கு பிறகு விடைபெறும் நேரம் வந்தபோது அனைவரின் உணர்வுகளும் இறுதி கட்டத்தை எட்டின. விமல் தன் தங்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாலும் அதே சமயம் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவனாகவும் இருந்தான். ரித்திக் தன் மனதில் நினைத்தவளை கரம் பிடித்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். இரு குடும்பத்தார் வீட்டிலும் மகிழ்ச்சி அடைந்தனர். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.